வந்தவரையெல்லாம் ஆள வைத்தோம், சிக்கல் இல்லை. வந்தவரையெல்லாம் ஆள வைத்தோம், எல்லாம் சிக்கல். உன் அதிகாரம் உனக்கானதா அல்லது ஊரானுக்கானதா என்பதை என் முன்னே கூடியிருக்கிற எனது மானத்தமிழ் பிள்ளைகளே நீங்களே முடிவெடுங்கள். கன்னடர் அவர் மாநிலத்தில் கன்னடர், தெலுங்கர் அவர் மாநிலத்தில் தெலுங்கர், மலையாளி அவர் மாநிலத்தில் மலையாளி, ஆனால் தமிழ்நாட்டில் அவர் திராவிடர். இந்த தலைவன் மேதகவே பிரபாகரன் சொல்கிறார், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எனது முப்பாட்டன் முருகன் வேரேந்தி பாய்ந்தார். அதன் பிறகு இந்த அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வாரேந்தி பாய்ந்தார். வடிவடியே வந்த அந்த மான தமிழ் மரவர்களின் பிள்ளை பிரபாகரன் என்ற என் அண்ணன் துவக்கேந்தி பாய்ந்தார். அவன் ரத்த பிள்ளைகள், அவன் அன்பு பிள்ளைகள் இந்த நிலத்திலே அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி பாய்ந்தது. இதுவரை சாதிக்காக கூடிய தமிழன், தான் சார்ந்திருக்கிற மதத்திற்காக கூடிய தமிழன், தான் சேர்ந்திருக்கிற கட்சிகளுக்காக கூடிய தமிழன் இப்போதுதான் முதன்முறையாக தான் பிறந்திருந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்காக கூடியிருக்கிறார். இது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம். இது ஒரு தூய அரசியலுக்கான தொடக்கம். எனவேதான் இதை மாற்று அரசியலுக்கான எளிய மக்களின் புரட்சி என்று அறிவித்தோம். அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் மகாத்மா காந்தி. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளன் லெனின். அரசியலும் கல்வியும் மாணவர்களுக்கு 2 கண்களாக இருக்க வேண்டும் என்கிறான் இந்திய பெருநில விடுதலைக்கு போராடிய இளைய புரட்சியாளன் பகத்சிங். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் மதிப்புமிக்க பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றுகிற தொண்டு என்கிறார் என்னுயிர் அண்ணன் என் அன்பு தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் இந்த அரசியல் தீர்மானிக்கிறது. எனவேதான் அந்த அரசியலை ஆண்டாண்டு காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு ஆழ்ந்த தளத்திலே தாழ்த்தி வைக்கப்பட்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் அந்த அரசியலை தீர்மானிக்க திரண்டு இருக்கிறோம். அதுதான் நாம் தமிழர் என்கிற கட்சி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மொழி தமிழ். அது சிதைந்து அழிந்து போனது. தமிழர் நாட்டில் தமிழ் இல்லை, தமிழர் நாட்டில் தமிழ் இல்லை, தமிழர் ஏட்டில் தமிழ் இல்லை. ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி, வழிபாட்டு மொழி, வடக்காடு மொழி, எந்த இடத்திலும் என்னுயிர் தாய்மொழி இல்லை. மொழி இல்லை என்றால் இனம் இல்லை. மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனம் சிதைந்து அழியும். இது வரலாற்று உண்மை. எனவே மொழி சிதைந்து இனம் அழிந்து கொண்டிருக்கிற நிலையிலே சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற என்னுயிர் தாய்மொழி தமிழை மீட்டுருவாக்கம் செய்து அழிந்து கொண்டிருக்கிற அன்னை தமிழ் தேசிய இனத்தை மறுபடியும் கட்டி எழுப்புகிற ஒரு வரலாற்று பணியை செய்ய வந்திருக்கிற பிள்ளைகள் என்பதாலே இதை மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியல் புரட்சி என்று அறிவித்தோம். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு உணர்த்தியவன் என் தலைவன் பிரபாகரன். ஏன் இப்படி அடிமையாக உலகெங்கும் ஓடி ஓடி அண்டி ஒண்டி பிழைக்கிறது? 130 நாடுகளில் வாழ்கிறான் தமிழன். தமிழன் வாழாத நாடில்லை, அவனுக்கென்று ஒரு நாடில்லை. ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு தேசம் அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். எனவே அந்த விடுதலையை அடைவது ஒன்றுதான் தன் வாழ்நாள் இலக்கு. புரட்சியாளர் லெனின் சொல்கிறான், வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது என்கிறான். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார். அதையே எமது தலைவன் மேதகவே பிரபாகரன் சொல்கிறார், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார். எது எமது வரலாறு? எது எமது வரலாறு? வந்தவரையெல்லாம் வாழ வைத்தோம், சிக்கல் இல்லை. வந்தவரையெல்லாம் ஆள வைத்தோம், எல்லாம் சிக்கல். இந்தியனாக இருந்தோம், நாங்கள் இந்தியர் என்ற உணர்வோடு வளர்க்கப்பட்டோம். என்னானது? மலேசியாவில் எங்களை அடித்தார்கள். ஒரு இந்திய சகோதரர் கூட வாங்க இல்லை. எப்படியடா இந்திய சகோதரனை அடிக்கிறாய் என்று ஒரு சீக்கியர், ஒரு மலையாளி, ஒரு கன்னடர், ஒரு மராட்டியர் எழுந்தியவரும் கேட்கல. இந்திய கடல் எல்லையில் சுட்டு வீழ்த்தப்பட்டோம். ஒருவர் எப்படியடா என் இந்திய சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களா சுடுவாய்? ஒருவர் கேட்கல. யார் திராவிடர்? யார் இந்தியர்? கானத்துல் கபூர்கான் இந்தியாவிற்கு வந்து எல்லை காந்தி என்று எல்லோராலும் புகழப்பட்ட ஐயா கானத்துல் கபூர்கான் வந்து இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அவர் நாட்டுக்கு திரும்பி போக டெல்லி வானூர்தி நிலையத்தில் இருக்கிற போது பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், இந்தியாவில் என்ன பார்த்தீர்கள்? இந்தியாவில் எல்லா இடம் சுற்றி பார்த்தேன், எங்கும் இந்தியனை பார்க்கவில்லை என்று சொன்னார். இதுதான் உண்மை. அவன் மராட்டியன், அவன் குஜராத்தியன், அவன் பீகாரியன். அதுபோல நான் தமிழன். நாங்கள் எல்லோரும் இணைந்து இந்தியா என்கிற நாட்டுக்குள் வாழ்கிறோம். இந்தியாவின் குடிமக்கள் தான் நாங்களை ஒழிய எவரும் இங்கு இந்தியர் இல்லை. கன்னடர் அவர் மாநிலத்தில் கன்னடர், தெலுங்கர் அவர் மாநிலத்தில் தெலுங்கர்,
மலையாளி அவர் மாநிலத்தில் மலையாளி, ஆனால் தமிழ்நாட்டில் அவர் திராவிடர். மகாராஷ்டிராவில் மராட்டியர், குஜராத்தில் அவர் குஜராத்தியர், பீகாரில் அவர் பீகாரியர், ஆனால் தமிழ்நாட்டில் அவர் இந்தியர். ஆனால் நாங்கள் ஒருபோதும் தமிழராக வாழ்ந்ததில்லை. இன விடுதலை போராட்டம் வீழ்த்தப்பட்டதற்கு என்ன காரணம்? இந்திய கடலுக்குள் 840 மீனவன் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கு என்ன காரணம்? ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் சுடப்பட்டதற்கும் கொல்லப்பட்டதற்கும் என்ன காரணம்? எனக்கு என்ற அதிகாரம் இல்லை, இருக்கிற அதிகாரம் எனக்கானது இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. பிறகு என்ன முடிவெடுத்தோம்? அதிகாரம் என் மக்களுக்கானது என்கிறான் புரட்சியாளர் லெனின். என் அன்பான மக்களே, அரிஸ்டாட்டில் சொல்லுகிறான், ரத்த சொந்தங்களை விட லட்சிய சொந்தங்கள் வலிமையானது என்கிறான். அப்படி என் லட்சிய சொந்தங்களாக கூடியிருக்கிற நீங்கள் சொல்லுங்கள், திமுக வென்றால் அந்த அதிகாரம் ஐயா கலைஞருக்கும் அவர் குடும்பத்துக்குமானது. அம்மையார் ஜெயலலிதா வென்றால் அந்த அதிகாரம் அவருக்கும் அவரை சார்ந்தவருக்குமானது. நாம் தமிழர் பிள்ளைகள் நாம் வென்றால் இந்த அதிகாரம் நமது மக்களுக்கானது. உன் அதிகாரம் உனக்கானதா அல்லது ஊரானுக்கானதா என்பதை என் முன்னே கூடியிருக்கிற எனது மான தமிழ் பிள்ளைகளே நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். எனவே அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் அத்தனை துன்ப பூட்டுகளுக்குமான சாவி. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இதேதான் நமது அருமை பாட்டன்கள் தூய தமிழ் பாவலன் ஐயா பெருஞ்சித்திரனார் பாடுகிறார். கெஞ்சுவதில்லை பிறர்வான் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர்தம் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் உயிர் உலகில் எவரும் எதிர் நின்றே என்று பாடுகிறார். மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. இன்னொரு பாட்டன் எழுச்சி பாவலன் ஐயா கனக சுப்புரத்தின் எங்க பாரதிதாசன் பாடுகிறார். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே, என் நாட்டிலேயே ஆட்சி என்று பாருங்க, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்கிறார். பொங்கிடுக வாய்மை பொழிந்திடுக என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ என்று கூவுகிறார். அவரேதான் பாடுகிறார். பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்று பாடுகிறார். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுமாய். இடையோராக ஏதாவது வருகிறதா, உனை வாடினை எடலா மிக கொடியோர் செயலாளரே, குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா என்று பாடுகிறார். அவன் ஊட்டிய உணர்வு சூட்டிலே எரிந்த நெருப்பில் தான் இத்தனை பிள்ளைகள் தூய தமிழ் பிள்ளைகளாக இணைந்திருக்கிறோம். என் அன்பு மக்களே, எதற்காக இந்த அதிகாரம்? எதற்காக? நாம் தமிழ் பிள்ளைகள் எல்லாம் 2-3 மனைவிகளை கட்டிக்கொண்டு பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி வச்சு மாளிகை கட்டி கொடுக்கிறா? இல்ல இல்ல இல்ல. நான் அடிமை, நான் அடிமை, நீங்கள் அடிமை. ஏன் அடிமை? ஒரு இனம் தன் தாய்மொழியில் எழுத படிக்க பேச முடியாது என்கிற நிலையில் வாழுமானால் அது உலகத்தின் மிக கேவலமான கீழான அடிமை என்று அர்த்தம். உன் பாட்டன் முருகனுக்கு முன்பு உன் தாய்மொழியை வழிபட முடியாது, உன் பாட்டன் சிவனுக்கு முன்பு உன் தாய்மொழியை வழிபட முடியாது, அது நீசவாசை. உன் மொழியில் உன் அப்பனிடத்தில் பேசினால் உனக்கு புரியாது, நீ பேசும்போது உன் அப்பனுக்கு புரியாது என்றால் அவன் உன் அப்பன் இல்லை, அவன் அடுத்தவன். உன் மொழி உன் இறைவனுக்கு புரியவில்லை என்றால் அவன் உன் இறைவன் இல்லை, அவன் எவனோ. எனவேதான் இந்த பிள்ளைகள் முடிவெடுத்தோம், என் மொழி புரியாதவன் என் இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் என் தலைவனாக இருக்க முடியாது என்று முடிவெடுத்தோம். தகப்பன் என்பவன் எங்களை பெற்றவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் எங்கள் ரத்தவனாக இருக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுத்தோம். இதுதான் எனது தத்துவம். என் வீட்டில் நான் வாழணும், என் நாட்டில் நான் ஆளணும். இதுதான் எளிமையான தத்துவம். அவரவர் வீட்டில் அவரவர் ஆளணும், அவரவர் நாட்டில் அவரவர் ஆளணும். அதுதான் சரி. அவரவர் தனித்தனியாக வீடு கட்டி குடியேறுவீர்கள், அப்புறம் எல்லோரும் வந்து ஏன் வீட்டில் குடி கும்மி அடிப்பீர்கள் என்றால் அதை ஏற்க முடியாது. இதை உணர்த்தியது யார்? அவர்கள்தான், அவர்கள்தான், அவர்கள்தான். காவிரி நதிநீர் உரிமையை பெற்றுத்தர பாரதிய ஜனதா போராடி இருக்குமேயானால் நான் பாரதிய ஜனதா, காங்கிரஸ் போராடி இருக்குமேயானால் நான் காங்கிரஸ், திமுக பெற்று தந்திருக்குமேயானால் நான் திமுக, அதிமுக பெற்று தந்திருக்குமேயானால் அதிமுக. நானும் செய்யல, நாங்கள் நாம் தமிழர். அதான் யதார்த்தம். லட்சக்கணக்கான என மக்கள் கொன்றொழிக்கப்படுகிற போது போரை நடத்தி கொண்டிருந்தது காங்கிரஸ், போரை போராடி தடுத்துகிற உயரத்தில் இருந்தது பாரதிய ஜனதா. செய்யல, செஞ்சிருந்தால் நான் பாரதிய ஜனதா. போர் நடக்கும் போது அந்த அரசை ஆதரவு கொடுத்து தாண்டி பிடித்துக் கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள். இந்த அற்ப பதவி என் இனச்சாவை விட பெரிதல்லடா என்று தூக்கி வீசிவிட்டு கீழே இறங்கி வந்திருந்தால் நான் இன்று வரை திமுக. போரை போராடி தடுத்து நிறுத்துகிற உயரத்தில் இருந்த பெருமகள் அம்மையார் ஜெயலலிதா, வலிமையான எதிர்க்கட்சி. அவர் போராடி இந்த போரை நிப்பாட்டியிருந்தால் நான் அதிமுக. செய்யல, நாங்கள் நாம் தமிழர். இதானே என் அன்பு மக்களே. செய்யல, செய்யல. இந்த கட்சியை நாங்களா தொடங்கினோம்? இல்ல. உயர்ந்த நோக்கம். ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்திற்கு ஒரு தேசம் அடைய முடியாதா? வெறும் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்டவன் எல்லாம் நாடறிந்த உயரத்தை உலகத்திலே பெருமையோடு சிறந்து வாழ்கிறானே. 200-300 கிலோமீட்டர் சுற்றளவிலே
தேச எல்லைகளை கொண்டிருக்கிற இனத்தவன் எல்லாம் விடுதலை பெற்று உயர்ந்து சிறந்த பெருமையோடு வாழ்கிறானே, அவ இத்தனை கோடி தமிழ் மக்களை கொண்டிருக்கிற ஒரு இனம். மிகப்பெரிய தாய் நிலங்கள் தமிழீழம், புதுச்சேரி, தமிழ்நாடு என்று மிகப்பெரிய தாய் நிலத்தை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனம் ஒரு தேசம் அடைந்த கூடாதா என்று எண்ணியவன் யார்? இதோ படமாக இருக்கிற நமது மதிப்பிற்குரிய பெருமகன் ஐயா சி. ஆதித்தனார் அவர்கள். அவர்தான் தொடங்கினார் நாம் தமிழர் என்று. பயணம் நின்று போனது, தேவை அப்படியே இருந்தது. பிள்ளைகள் தொடர்கிறோம். நாங்கள் இந்த கட்சியை தொடங்கவில்லை, தொடர்கிறோம். எதுவரை எதுவரை? என் அன்பு மக்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த முப்பாட்டன் முருகன் வேறேந்தி பாய்ந்தான். அதன் பிறகு இந்த அருமை பாட்டன் அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் வாரேந்தி பாய்ந்தான். வழிவழியே வந்த அந்த மான தமிழ் மரபர்களின் பிள்ளை பிரபாகரன் என்ற என் அண்ணன் துவக்கேந்தி பாய்ந்தான். அவன் ரத்த பிள்ளைகள், அவன் அன்பு பிள்ளைகள் இந்த நிலத்திலே அரசியல் களத்திலே அறிவாயுதம் ஏந்தி பாய்கிறோம். காலம்தான் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு கருவிகளை எமக்கு கையளித்தது உலகத்தீரே. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இது தொடர்கோட்டம். எமது முன்னவர்கள் நீண்ட நாட்களாக விதைத்த தமிழ் தேசிய விதை இன்று முளைத்து விளைந்து நிற்கிறது. அறுவடை நான் செய்யலாம், இல்லை நாளை வருகிற இன்னொரு தலைமுறை செய்யலாம். ஆனால் விட்டு விட்டு போக முடியாது. அவ்வளவுதான், முடிந்து விட்டது, அது நடக்காது. என் அன்புக்குரியவர்களே, உங்கள் முன்னால் இருக்கிற சீமான் இதய துடிப்பில் வாழ்பவன் அல்ல, லட்சிய துடிப்பில் வாழ்பவன். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என் சாவு ஒன்றை தவிர நான் சாதித்து முடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. என்னை கொன்று ஒழித்தாரே ஒழிய நான் வென்று முடிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. ஏன்? நான் சத்தியத்தின் மகன், சத்தியமே திருவுருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் என்ற அந்த தலைவனின் பிள்ளை. இந்த அற்ப அதிகாரத்தை வைத்து என்ன செய்வாய் சீமான் என்று கேட்கிறார். ஒரு அற்ப அதிகாரத்தை கூட நிறுவ முடியாத தமிழினம் எப்படா தேசமடையும்? எப்படி தேசமடையும்? இந்த அற்ப அதிகாரத்தை வைத்து என்ன செய்கிறேன் என்று பொறுத்திருந்து பாருங்கள். சற்று ஆங்கில வழி பள்ளியா 20,000 அத்தனையும் இருக்கும். அதற்கு எதிரே தமிழ் வழி கல்வியில் 20,000 பள்ளிக்கூடம் திறக்கப்படும். ஆங்கிலம் கட்டாய பாடம். உலகத்தின் எல்லா மொழியும் எங்கள் பிள்ளைகளுக்கு விருப்ப பாடம், இந்தி உட்பட. ஏன் தாய்மொழி கல்வி? உனக்கு கனவு என்ன மொழியில் வருகிறதோ அதுதான் உன் கல்வி மொழியாக இருக்க வேண்டும். தாய்மொழியில் படித்தவன் எல்லாம் உலகத்தில் படைக்கிறான், பிறமொழியில் படித்தவன் எல்லாம் பயன்படுத்துகிறான். ஹோசிமின் சொல்லுகிறான், என்றைக்கு என் அன்பான மக்களே தாய்மொழியை விட்டு பிறமொழி படிக்க தொடங்கினமோ அன்றைக்கு நாம் அடிமையானோம் என்கிறான். நாம் எவ்வளவு கீழான அடிமைகள் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் நீங்களே புரிந்து கொள்ள முடியும். தனித்திறன் போட்டி. தமிழ் வழி கல்வியில் படித்து வருகிற பிள்ளைகள் ஆங்கிலத்தில் அனைத்து பாடத்தையும் படித்து வருகிற பிள்ளைகள் மோதும். என் பிள்ளைகளே வெல்லும். அது நடக்கும். ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்றுதானே கருதுகிறார்கள். என் அன்பு மக்கள் சொல்லுகிறார்கள், காசானாலும் அரசாங்க காசா இருக்கணும் அப்பா, காசானாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் அப்பா. அந்த கவர்மெண்ட்டுக்கே நீ கொடுக்கறதானப்பா சம்பளம் அப்பா, காசப்பா. அதை நீ வந்து தெரிந்து கொண்டு பேசப்பா. வா, ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் என்று நினைக்கிறாயா? இல்லை. டென்மார்க்கில் ஆடு மாடு மேய்த்தே அந்த நாடு சிறந்த நாடாக இருக்கிறது. வா, ஒரு நாடு மீனை மட்டும் பிடித்து உலகத்தின் சிறந்த நாடாக இருக்கிறது. வெறும் காடு வளத்தை மட்டும் வைத்து ஒரு நாடு சிறந்த நாடாக இருக்கிறது. எல்லா வளத்தையும் வைத்துக் கொண்டு நீ திருவோடு எந்தி இருக்கிறாயே. ஏன்? ஏன்? எதனால்? உனக்குள் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. முதல் அதை வீழ்த்து. நீ யார் என்று உணர்ந்து கொள். நீ உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் மகன் என்ற திமிரோடு எழுந்து நீ யார்? பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, குர்ஆன் இஸ்லாமியர்களுக்கான புனித நூல், பகவத்கீதை இந்துக்களுக்கான புனித நூலாக இருக்கிறது. இது எல்லோருக்குமான புனித நூலாக, வேத நூலாக நமது பாட்டன் தந்தருளிய திருக்குறள் இருக்கிறது. உலக பொதுமறை கண்டவன் நீ. அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ சாதிக்க பிறந்தவன், சாதிக்கு பிறந்தவனே அல்ல, நீ சாதிக்க பிறந்தவன். அதை நீ புரிந்து கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நம்பிக்குரிய மக்களே, எதை செய்ய முடியாது உன்னால் என்று எவர் சொல்கிறாரோ அதை நீ செய்து முடிப்பதுதான் சாதனை என்று சொல்கிறார். இப்போது நாம் செய்து முடித்திருக்கிறோமே, இது சாதனைக்கான தொடர்.